ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம தேரபின் ட்ராமாவோட 8th பார்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே முர்தாசிம்க்கு குண்டடிப்பட்டுருச்சு அப்படின்னு வீட்டுக்கு கால் வருது. இதை கேட்டதுமே மீரப் ரொம்பவே பயந்து போயிடுறா. என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவனோட எனிமி வீட்டுக்கு அவன் கன் எடுத்துகிட்டு போகும்போது நான் தான் புல்லட்ஸை ரிமூவ் பண்ணேன். அதனால தான் அவனோட உயிருக்கு இன்றைக்கி ஆபத்தாக போயிடுச்சு. இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. ஆனால் உண்மையிலே முர்தாசிம்க்கு குண்டடிப்படலை. அவன் ஷூட் பண்ண வரும்போது அந்த இடத்துல பக்கத்துல இருந்த அந்த பெரியவர் அந்த குண்டை வாங்கிக்கிறாரு. அதனால அவர் மேலதான் குண்டடிப்பட்டுச்சு. முர்தாசிம் உடனே கோவத்துல மாலிகை எய்ம் பண்ணி சுடுறான். ஆனா அதுல புல்லட்ஸ் இல்லை அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு தெரியுது. இது நல்ல சான்ஸ் தான், இப்போ உன்னை கொல்றது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஷூட் பண்ண போறான். டக்குன்னு அவனோட அப்பங்காரன் தடுத்துடுறான். என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முர்தாசிம் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனா இவன் ஷூட் பண்ணான் இல்லையா, அதனால இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. குண்டடிப்பட்டவரையும் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிடுறாங்க. மாலிகோட அப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு முர்தாசிம் கிட்ட, என்னோட பையன் பண்ணது தப்பு தான்ப்பா, அவனை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் உன் விஷயத்துல தலையிடாம நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிறாரு. ஆனா முர்தாசிம் முடிவு பண்ணிட்டான், உங்க பையன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு அவன் என்னையே சுட பார்த்துட்டானா, இதுக்கான தண்டனை அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். போலீஸ் விட்டாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். வீட்டுக்கு வந்ததும் மீரப் ஓடி போய் அவன் கிட்ட பேசுறான். நீ நல்லா இருக்கல முர்தாசிம், உனக்கு குண்டடிப்பட்டுருச்சுன்னு போன் வந்துச்சே, நீ இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எரிஞ்செறிஞ்சு விழுகிறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, நீ வேணும்னே என்னோட கன்ல இருந்து புல்லட்ஸ் ரிமூவ் பண்ணிருக்க. எதுக்காக? நான் சாகணும்னு நினைச்சியா? அப்படி உண்மையிலே உனக்கு என்ன கொல்லணும்னு தோணுச்சுன்னா உன் கையாலே என்ன கொன்னுடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணாத. இன்னைக்கு நீ பண்ண காரியத்தினால என் கூட இருந்தவருக்கு அடிபட்டுருச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறான். நான் உன்னை கொலகாரனா ஆக்க விரும்பல முர்தாசிம், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன். அதனாலதான் அந்த கன்ல இருந்து புல்லட்ஸ் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் காதுல வாங்குற மாதிரியே தெரியல. இந்த பக்கம் மீரபோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான். அவன் ஒன் சைடா நம்ம மீரப்பை காதலிச்சுக்கிட்டு இருப்பான். அது மீரப்புக்கு தெரியாது. இப்போ ரொம்ப நாளா காலேஜுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மீரப் எப்போதும் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அவளுக்கு என்னதான் உடம்பு சரியில்லைன்னா கூட அவள் காலேஜ் வந்துருவா. ஆனா இப்போ இவ்வளோ நாள் லீவ் போட்டிருக்காளே, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. வா ஒரு எட்டு போய் அவள் வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட படிக்கிற பொண்ணை கூட்டிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போறான். அங்கே போய் கேட்குறான், என்னாச்சு மீரப்க்கு, அவள் நல்லா இருக்கல, அவளே ஆளே காணமே, எங்க அவளை வர சொல்லுங்க, நான் அவகிட்ட பேசணும்னு சொல்றான். இங்க பாருப்பா, மீரப் இங்க இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் வில்லேஜ்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அங்கிள், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஏன் கேட்கணும், பெத்தவங்க நாங்க இருக்கோம், நாங்க எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அங்கிள், நானும் மீரப்பும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவ எப்படி என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம்? நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க அங்கிள், நீங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். என்னது, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா? இந்த விஷயத்தை பத்தி என் பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, அவ இந்த கல்யாணத்தை சந்தோஷமா தான் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா மீரப்புக்கு நான் கொடுத்த ஃப்ரீடமா அவ தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டாளா? அவ இந்த பையனை காதலிச்சிருக்கா, ஆனா ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் சொல்றாங்க, அப்படி எதுவும் இருக்காதுங்க, அப்படி உண்மையிலே அந்த பையனை காதலிச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டா, கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா முர்தாசிம்மா. இதுல ஏதோ இடிக்குது, ஒருவேளை இந்த பையன் பொய் சொல்றானோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ரொகையிலும் வீட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் வீடு ஃபுல்லாவே மீரப்போட போட்டோவா தான் ஒட்டி ஒட்டி வச்சிருக்கான் எங்க பார்த்தாலுமே. அது எப்படி மீரப், நீ என்னை விட்டுட்டு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம், ஆனா நீ எப்படி என்னை விட்டுட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சைக்கோத்தனமா. இவன் என்ன நினைச்சுக்கிட்டானா, நம்ம காதலிக்கிற மாதிரியே மீரப்பும் நம்மளை காதலிக்கத்தான் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கான் போல இவ்வளவு நாளா. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு கோவம் வருது. இந்த பக்கம் முர்தாசிம் கிட்ட ஒரு பொண்ணு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் வீட்டுக்கு போகணும், என்னை வீட்டுல கொண்டு விடுங்க, எதுக்காக என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ யாருன்னா, மாலிக் கிட்ட ஒரு பொண்ணு முர்தாசிம் கேட்டான்ல, அதுக்கு பதிலாக தான் அவங்க வீட்டுல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அவதான் இந்த பொண்ணு போல. இங்க பாருமா, உனக்கு எதுவும் ஆகாது, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கதான் ஸ்டே பண்ணி ஆகணும், அதுக்கப்புறமா உன்னை எங்க விடணுமோ அங்க நான் விட்டுருவேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முர்தாசிம் வாக்கு கொடுக்குறான். அந்த பொண்ணு அந்த பக்கம் போய் திரும்பவும் அழுகதான் செய்யுது. இதை பார்த்துட்டு இருந்த மீரப் முர்தாசிம் கிட்ட கேட்கிறா, எதுக்காக நீ அந்த பொண்ணை வீட்டுல விடாம இங்கேயே வச்சிருக்க? இப்போ நீ அவங்கள மாதிரி தானே பண்ற, அவங்க என்ன பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு பதிலுக்கு நீ அவங்க வீட்டு பொண்ணை பிடிச்சிட்டு வந்திருக்க, ஆனா அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பெண் சுதந்திரத்தை பத்திலாம் ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ பேசுற நீ கட்டின புருஷன் சாகணும்னு எதுக்காக நினைச்ச, எதுக்காக என்னோட கன்ல இருந்து புல்லட்டை ரிமூவ் பண்ணான்னு கேட்கறான். நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை கொலகாரனை ஆக்கக்கூடாதுன்னு தான் கன்ல இருந்து புல்லட்ஸ் ரிமூவ் பண்ணனே தவிர உன்னை கொல்லணும்னு நான் நினைக்கல. இப்பதான் அந்த பெரியவருக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, அது மட்டும் இல்லாம நானும் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், ஸோ இந்த ரிவெஞ்ச் பிளான்லாம் இதோட நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கால் ஸ்லிப் ஆகி தண்ணியில விழ போவா. டக்குன்னு அவன் பிடிச்சிடுவான். நீ ரொம்ப அதிகமா பேசுற, கொஞ்ச நேரம் தண்ணியில கூல் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டுருவான். என்னையா நீ தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அவனும் சரி சரி கையை கொடு, காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். இவளும் கையை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனையும்
தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவா. நீயும் கூலாகு அப்படின்னு அவன் தண்ணியிலே விட்டுட்டு இவன் மட்டும் தண்ணியை விட்டு எழுந்திரிச்சு போயிடுறான். அவன் அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மீரப் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா. இங்கே பாருமா, நான் முர்தாசிம் கிட்ட பேசிட்டேன். ஆனால் அவன் வந்து உன்னை விடுதலை பண்ணுற மாதிரி தெரியல. நான் வேணா உனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் தானே உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. நான் வேணா உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். நீ அதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடு, உன்னோட கிராமத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் இங்கேருந்து ஓடி போனாலும் என்ன நடக்கும், மாலிக்கோட ஆட்கள் வந்து என்னை திரும்பவும் இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்க, அதுக்கு நான் இங்கே இருக்கிறதே பெட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு இதை பற்றி முர்தாசிம் கிட்டே போய் கேட்குறா. நீ அந்த பொண்ணை எதுக்காக இங்கே இன்னமும் வச்சிருக்க, அந்த பொண்ணை என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்க, நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அதுவும் அவளோட விருப்பம் இல்லாமல் நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா? இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதை சொல்கிறதுக்கு நீ யாரு? இது என்னோட முடிவு, என்னோட கிராமம், இங்கே நான் சொல்கிறதான் கேட்பாங்க, நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக. இவன் தான் நாட்டாமா போல. ஸோ இவன் சொல்கிறதான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே அந்த மாலிக் வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்த ஆட்கள்லாம் நிற்கிறானுங்க. அதில் ஒரு பையனை கூப்பிட்டு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், நீ அந்த கல்யாணத்தை பண்ணிப்பியா, உனக்கு அதில் சம்மதமானு கேட்குறான். கண்டிப்பாக பண்ணிக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு மீரப் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கா. எதுக்காகனா, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் எப்படி முர்தாசிம் தலையிடுவான், அதுக்கான ரைட்ஸ் அவனுக்கு யார் கொடுத்தா, அதனால இது நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் அழைச்சிட்டு வந்திருக்கா. அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, அவங்க எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் கேட்கணும். கல்யாணம் பண்ணணும்னா அதில் ஒருத்தரோட சம்மதம் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை 2 பேரோட சம்மதமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கண்டிப்பாக 2 பேரோட சம்மதமும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை, அவளுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது இவனுக்கு ரொம்ப பெரிய அவமானமாக போயிடுது. ஏன்னா இத்தனை நாளாக இவன் என்ன சொன்னானோ அதை தான் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே மறுக்காமல் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவன் எடுத்த முடிவே தப்புங்கிற அளவுக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மீரப். அதனால அவளை ஒரு முறைச்சிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பாருமா, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா இல்லையா அப்படின்னு. அந்த பொண்ணு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதில சொல்லிடுது, சம்மதம்னு சொல்லிடுது. இதை கேட்டதுமே நம்ம மீரபாதுன்னு போயிடுறா. என்னது இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டாலே, இவளுக்காக தானே இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, பொண்ணுக்கு தான் சம்மதம்னு சொல்லிடுச்சுல, கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏமா, உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தேன், அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து உனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீ பொசுக்குன்னு வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்னு சொல்லிட்டு உன் மைண்டில் என்னதான் இருக்கு, என்னதான் நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உண்மையே சொல்லப்போனால் அவங்க புருஷன் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும், மாப்பிள்ளையை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க புருஷன் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரோ அது வேற யாரும் இல்லை, என்னோட முறை பையன் தான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என்னோட வில்லேஜ்க்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துரும், நானும் என்னோட வில்லேஜ்க்கு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனே எனக்கு பிடிக்கும், அவங்க கூட கல்யாணம் நடந்தால் நல்லது தானே. உங்க புருஷன் என்னோட வாழ்க்கையில் தப்பான முடிவு எதுவும் எடுக்கல, அவர் சரியாக தான் முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், நான் என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே முர்தாசிம் வந்து, இவ்வளோ நாளாக என்னோட பேச்சு தான் ஊர் மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட மறுக்க மாட்டாங்க, ஆனால் இன்னைக்கு ஒன்னால நான் எல்லாருக்கு முன்னாடி அவமானப்பட வேண்டியதாயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே. நீ இங்கே இருந்தால் ஏதாவது ஒன்று கிடக்கும், ஒன்று பண்ணிட்டு தான் இருப்ப. இதுக்கப்புறம் ஒன்றும் நீ இங்கே இருக்க வேணா, வா உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன், என்ன என்னால் பார்த்துக்க முடியும், உன்னோட ஹெல்ப் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.